கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 14வது நாள் அதிகாலை ஜெபத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 289 பக்கம். மாறி மாறி வாசிக்கலாம். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்திற்குட்பட்டு இருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகி எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்களை சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல்வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கும்படியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்து சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சாயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்கள் உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழி போனார்கள். கிருபையானது உன்னுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேலை ஸ்தலங்களில் எஜமான விசுவாசியாக இருப்பார், தொழிலாளியும் விசுவாசியாக இருப்பார். அப்படிப்பட்ட இடத்துல எப்படி உண்மையாக இருக்கணும், எந்த அளவுக்கு உழைத்து அந்த எஜமானுக்கு ஆதாயத்தை கிட்டி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை கொடுக்குறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா உபதேசங்களை குறித்த தர்க்கம், இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இதுதான் சத்தியம், நிறைய இன்னைக்கு நடக்குது இல்லையா? இது சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன். வாக்குவாதம் பண்றவன் யாரா? நோயாளி. உபதேசங்களை குறித்து தர்க்கம் பண்ணுகிறவன், வாக்குவாதம் பண்ணுகிறவன் நோயாளி, நோய் கொண்டவன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்ப அந்த நோயினாலே வரக்கூடிய விளைவுகள் பாருங்க, என்னென்ன விளைவுகள்? சண்டை, பொறாமை, தூஷணம், பொல்லாத சம்சயங்கள், கெட்ட சிந்தை,
தேவ சிந்தை, சத்தியம் இல்லாதவர்கள் தேவபக்தி, ஆதாய தொழில். பாருங்க எவ்வளவு காரியங்கள் இருக்கு. தேவபக்தி, கமர்ஷியல், இதை வந்து ஒரு பிஸ்னஸாக செய்கிறவங்க, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த வியாதியினால. அப்படிப்பட்ட வியாதியை விட்டு விலகு, அப்படிப்பட்ட நோயாளிகளை விட்டு விலகு அப்படின்னு பவுல் சொல்கிறார். அப்புறம் பண ஆசையை குறித்து சொல்கிறார். போதும் நினைங்க, அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக சேர்க்கணும், பெரிய ஐஸ்வர்யவான்களாகவும் நினைக்காதீங்க. ரொம்ப பணம் வந்தால் அதை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம். 2 ரூம் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, 10 ரூம் இருந்தால் வீட்டை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும். கர்த்தர் நல்லவர். அப்புறம் சில உபதேசங்களை லிஸ்ட் போடுறார். இந்த உபதேசங்களை நீ கட்டாயம் கடைபிடிக்கணும், இந்த சத்தியங்களை நீ கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அதை கட்டளையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆண்டவரை குறித்து சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் நித்திய ஜீவனை பற்றிக்கொள், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாய் சில காரியங்களை சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளக்கூடிய வசனங்கள் 14வது வசனம், 6வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொது பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அப்போ பவுல் வந்து தீமோத்தி சில காரியங்களை கடைபிடிக்கும்படியாக கட்டளை கொடுக்கிறார். கமாண்ட், ரெக்வஸ்ட் பண்ணல, இதெல்லாம் செய்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லல. இவர் போதகரா இருக்கிறபடினால, இவர் மூத்த ஊழியக்காரா இருக்கிறபடினால, தீமோத்தி இவர் கீழே செய்யக்கூடிய உடன் வேலையால் சீஷனா இருக்கிறபடினால கட்டளை கொடுக்கிறார். சரியா? என்ன கட்டளை கொடுக்கிறார் நீங்க வாசிச்சீங்கன்னா 11, 12, 13 இந்த 3 வசனத்துல இருக்கு. நீதியையும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் நாடு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போற, நித்திய ஜீவனை பற்றிக்குள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினோமா இருக்கிறாய், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு, இதெல்லாம் என்ன பண்ணணும், கை கொள்ளும்படிக்கு நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட போதும். ஆனா பாருங்க, மேல 2 காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும். அடுத்து பாருங்க, பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும். அருமையான வார்த்தை. தியானிக்கும் பொழுது நான் அப்படியே மெய்மறந்து போனேன். ரொம்ப நேரம் ஆச்சு இது 2 காரியத்தை தியானிப்பதற்கு. அப்ப நான் சாதாரணமா சொன்னா போதும், இது நான் வந்து உனக்கு பாஸ், நான் வந்து மூத்த போதகர், அனுபவம் உள்ள ஆள், நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதும். ஆனால் 2 காரியத்தை, தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் முன்வைத்து, தேவனுக்கு ஒரு அடைமொழி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடைமொழி, 2 பேருக்கும் ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்து, அதுக்கப்புறம் நான் கட்டளையிடுகிறேன். அவர்களுடைய சன்னிதானத்திலே, தேவனுடைய சன்னிதானத்திலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த 2 அடைமொழியை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போவோம். பாருங்க, எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர். பொதுவாகவே பவுல் எழுதின எல்லா நிருபங்களையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் தனித்தனியாக காண்பிப்பார். நீங்க எடுத்து பாருங்க. இந்த 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல, 2 தீமோத்தேயு பக்கத்திலே பாருங்களேன், முதல் அதிகாரம் கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்கு தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல். எல்லா இடத்துலையும் பாருங்க தேவனும் வரும், இயேசு கிறிஸ்து வரும். அதே மாதிரி 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, ஏன் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அடுத்தடுத்து சொல்லுகிறார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பவுல் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சம காலத்துல வாழ்ந்தவர் இல்லையா? அவர் சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தான் பவுலுடைய சரித்திரம் ஆரம்பிக்குது. பேதுருடைய காலத்திலும் இவர் வாழ்ந்து இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட பவுல் உயிரோடு இருக்கும் பொழுது இயேசுவும் இருந்திருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சம காலத்துல தான், சேம் பீரியட்ல தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த ஜனங்களுடைய மனநிலைமை என்னன்னா, இயேசுவை கடவுள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள யாருக்குமே என்ன இல்லை, மனது கிடையாது. பர்டிகுலரா யூதர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர் மேசியா இல்லை என்பதை அவங்க ஆணித்தரமா சொன்னதுனாலதான் அவரை சிலுவையிலே அடிச்சான். தேவனுடைய குமார் என்ற ஒரு சொன்னதுனாலதான் அவரை சிலுவையிலே அடிச்சான். அப்ப அந்த காலத்து மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனோடு கூட இணைக்கணும். அதுதான் பவுலுடைய முக்கியமான ஒரு ஊழியமா இருந்தது.
அவர்தான் கடவுள், அப்ப தேவகுமாரன் அவர்தான், தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்வதற்காகவே எல்லா நிருபங்களிலையும் தேவனுக்கு அடுத்து பாருங்க இயேசு கிறிஸ்துவ போடுவார். அப்ப அந்த லிங்க், அந்த கண்டினியூட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, எல்லா நிருபத்திலும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி இருக்கும். சரி, அப்ப இந்த இடத்துல தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் தேவன். அதான் அர்த்தம். உயிரை கொடுக்கிறதும் உயிரை எடுக்கிறதும் யார் கையில இருக்கு? தேவனுடைய கையில இருக்கிறது. ஜீவனை கொடுப்பதும் உயிர்ப்பிப்பதும் ஜீவனை எடுப்பதும் யார் கையில இருக்கு அப்படின்னா தேவனுடைய கையில இருக்கு. இப்போ நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்ப கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னா யார் கட்டளை கொடுப்பா? அதிகாரம் உள்ளவர்கள் தான் கட்டளை கொடுக்க முடியும். அதிகாரம் இல்லாதவங்க கட்டளை கொடுத்த யாராவது செய்வாங்களா? உங்க கம்பெனில சாதாரண செக்யூரிட்டி ஒரு வேலை சொன்னா நீங்க செய்வீங்களா? உங்க மேனேஜர் சொன்னா செய்வீங்க, உங்க அதிகாரி சொன்னா நீங்க செய்வீங்க. அப்ப கட்டளை கொடுக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அப்ப தீமோத்தேயுவுக்கு பவுல் கட்டளை கொடுக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு அதிகாரம் வேணும். அப்ப அந்த அதிகாரம் இருந்தாதான் தீமோத்தேயுவால செய்ய முடியும். அப்ப அந்த அதிகாரத்தை யார்கிட்ட இருந்து அவர் வாங்கி இருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனிடத்திலையும் பொந்திய பிலாத்துவின் முன்பாக நல்ல சாட்சி பெற்ற, நல்ல அறிக்கை பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலேயும், இந்த ரெண்டு பேர் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்ப இந்த கட்டளை, இந்த அதிகாரம், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அதிகாரம், இது என்னுடைய மாம்சத்திலிருந்து வரல, தேவனுக்குள்ளும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருந்து வந்த அதிகாரத்தை தான் நான் பயன்படுத்தி உனக்கு நான் இதையெல்லாம் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு கட்டளை கொடுக்கிறேன். அப்போ இந்த எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. ஆனா ஏன் இந்த ரெண்டு காரியத்தை எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பொந்திய பிலாத்துவை சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறார்? பொந்திய பிலாத்து எங்கேயோ முடிஞ்சு போச்சு, அதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இருக்கு. அவர் நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே சம்பந்தம் இல்லாம பவுல் இந்த இடத்துல பொந்திய பிலாத்துடைய பேரை இதுல போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் ஆழமான கருத்துக்களை நமக்கு சொன்னார். அப்ப நல்லா கவனிங்க, அதிகாரம் இல்லாமல் யாரும் கட்டளை கொடுக்க முடியாது. அப்போ என்ன நடந்துச்சு பொந்திய பிலாத்து? கொஞ்சம் பிளாஷ்பேக் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, வாசிங்க யோவான் நிருபம், யோவானுக்கு நிருபம் 19:10-11. யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரம் வராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அப்ப பிலாத்துடைய சன்னிதானத்தில் இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டவராக, குற்றவாளியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பிலாத்துக்குள்ள இருக்கிற ஒரு மமதை, கெத்து என்ன அப்படின்னா, என்ன உன்னை என்னால் ரிலீஸ் பண்ண முடியும், எனக்கு அந்த பவர் இருக்கு, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நான் தேசாதிபதி, என் முன்னாடி வழக்கு வந்திருக்கு, நான் தான் ஜட்ஜ், நான் தான் நீதிபதி, உன்னை என்னால விடுவிக்க என்னால முடியும் அப்படின்னு பிலாத்து அந்த இடத்துல சொல்றான். ஆனா இயேசு சொல்றார், பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அங்க இருந்து என்ன கமாண்ட் வருதோ, பரலோகத்திலிருந்து தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை அல்லாமல் என்ன பண்ண முடியாது. நீ இங்கே வேணா ராஜாவா இருக்கலாம், இங்கே வேணா அதிகாரியா இருக்கலாம், உன்னுடைய அதிகாரங்களும் உன்னுடைய ஆளுமையும் எங்க இருக்கு அப்படின்னா பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. எல்லா அதிகாரத்திற்கும், துரைத்தனத்திற்கும், வல்லமைக்கும், அதிகாரங்களுக்கும் அதிகாரி யாருன்னா அவர்தான். சென்ட்ரல் பவர் அவர்தான். அப்ப அங்கிருந்து ஒரு கமாண்ட் வரல அப்படின்னா நீ என்னை விடுவிக்க முடியாது அப்படிங்கிறார். அடுத்து நீங்க வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 26வது வசனம். தானியேல் புஸ்தகம் 4:26. தானியேல் 4:26 வாசிங்க. ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும். பாருங்க, நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு பெரிய ஓங்கி வளர்ந்த விருட்சம், பயங்கரமான விருட்சம், அது தேசம் எங்கும் வியாபித்து இருக்கிறது, கிளைகள் எல்லாம் பரம்பி இருக்கிறது. அந்த விருட்சத்தின் கீழே நிறைய கூட்டங்கள் அங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார். திடீரென்று அந்த விருட்சத்தை என்ன பண்றாரு, கிளையெல்லாம் வெட்ட சொல்றாரு. ஒரு தூதன் இறங்கி அந்த மரத்தை வெட்ட சொல்றான். எல்லாம் பீஸா ஆக்குறாங்க. எல்லாம் மரத்துக்குள்ள இருந்தவங்க ஓடி போயிடுறாங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, அந்த அடிமரத்தை மட்டும் நீ வெட்டாத,
அந்த அடிமரத்தை நீ வெட்டாத அப்படியே விட்டுரு அப்படிங்கிறார். அதற்குரிய விளக்கம் நேபுகாத் நேச்சாருக்கு தெரியல. அப்ப அதை கேட்பதற்கு என்ன பண்றாங்க, தானியேலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவர் ஒவ்வொன்றா விலைக்கு சொல்லிக்கிட்டே வருகிறார். அதுல கடைசியா சொல்லக்கூடியதான் இப்ப நம்ம வாசிச்சோம். அதுல 26 வசனத்துல பாருங்க, விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் பரம அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலை நிற்கும். எப்படி அந்த மரத்தை வெட்டுறாங்க, கிளையை வெட்டுறாங்களோ அந்த மாதிரி நீ ஒரு நாள் வெட்டப்படுவாய். நீ மிருகத்தை போலாவாய். மிருகத்திற்குரிய இருதயம் உனக்கு கொடுக்கப்படும். நீ மழையிலும் பனியிலும் வெயிலிலும் வனாந்தரத்தில் சுற்றி திருவாய். மிருகத்தை, அது நடக்குது. நேபுகாத் நேச்சாருக்கு அது சம்பவிக்குது. அந்த மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நீ என்ன பண்ணுவ, பரம அதிகாரத்தை அறிந்து கொள்வாய். அப்ப மறுபடியும் ராஜ்யம் உன்னுடைய கைக்கு திரும்ப வரும். சரிங்களா? நேபுகாத் நேச்சார் எவ்வளவு பெரிய சத்திய. பிலாத்துலாம் சாதாரண லோக்கல் ஜுஜுபி. பாபிலோனுடைய மிகப்பெரிய பேரரசு நேபுகாத் நேச்சார். பாருங்க, அவனே என்ன பண்ணாரு, மண்ணை கவ வச்சார், மிருகத்தை போலாக்கினார். அப்பேற்பட்ட பேரரசும் அந்த பரம அதிகாரம் மேலதான் அதிகாரம் இருக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் ஒரு புல். நான் இந்த சமஸ்த பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய பேரரசாக இருந்தாலும் என்னுடைய பரம அதிகாரம் எங்க இருக்கு, மேல இருக்கு, பரலோகத்துல இருக்கு அப்படின்னு சொல்வதை அறிந்து கொள்ள வைப்பதற்காக அவன் என்ன பண்ணார், அந்த மாதிரி மாட்டினார். அப்ப பிலாத்துவுக்கு அந்த பரம அதிகாரத்தை குறித்து என்ன இல்லை, சரியான அறிவில்லை. நீங்க அதே யோவான் 19ஆம் அதிகாரத்துல 10-11 வாசிச்சீங்க இல்லையா? 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 19ல கை வச்சுக்கோங்க. 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அது முதல். எது முதல்? இயேசு சொன்னதுக்கு அப்புறம். இயேசு என்ன சொல்றார், என்னை விடுவிக்கவும் என்னை சிலுவையில் அறையவும் பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப அவனுக்கு ஈகோவை இன்னும் ஸ்டிமுலேட் பண்ணிவிட்ட மாதிரி ஆச்சு. என்னடா அது, நான் எனக்கு இங்க நான் என்ன சொன்னாலும் சொடக் போட்டா வர்றதுக்கு ஆள் இருக்கு, நான் சொன்னா செய்யறதுக்கு ஆள் இருக்கு. இவர் எங்கேயோ மேல கை காமிக்கிறாரு, பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம். அது என்ன அதிகாரம்? அப்ப இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கெத்த சொல்றது புரியுதா, என்னுடைய அதிகாரத்தை நீங்க சேலஞ்ச் பண்றீங்க, யூ ஆர் சேலஞ்சிங் மை பவர். அப்ப நீங்க அப்படி என்ன நடக்கும், என்னுடைய அதிகாரத்தை நீங்க சேலஞ்ச் பண்றதுக்கு யாரு? நான் சொன்னதான் அந்த தேசத்துல நடக்கும். அது முதல் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண வகை தேடினான். என்னென்னலாம் செஞ்சான் தெரியுமா? வாசிங்க. 19:12 வகை தேடினான். எதற்காக அப்படின்னா, தன்னுடைய அதிகாரத்தை அவன் இயேசு கிறிஸ்து சேலஞ்ச் பண்றார். 7:8 வாசிங்க. அதே அதிகாரத்துல 7:8. யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்தான். அதாவது விடுதலை பண்ணுவதற்கு ஒண்ணு தன்னுடைய அதிகாரத்தை இவர் சேலஞ்ச் பண்றார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொரு மனசு என்ன அப்படின்னா, தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் சொன்னது நிமித்தமாக பயந்து, அப்ப நம்ம ஒரு தெய்வ குற்றம் பண்ணிடுவோமோ, இப்ப ஒரு விடுதலை பண்ணா அந்த குற்றத்திலிருந்து நம்ம தப்பிச்சிடலாமோ, ஒரு தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைவதற்கு நான் காரணமாயிடக்கூடாது, எப்படியாவது இவரை விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணமும் ஒரு பக்கம் இருந்தது. அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா மத்தேயு 27:19 வாசிங்க. மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். இன்னொரு காரணம் என்ன, பிலாத்துனுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணக்கூடாது, குற்றவாளியாக தண்டிச்சிடக்கூடாது, அவருக்கு எந்த தண்டனையும் கொடுக்கூடாதுன்னு சீட்டு எழுதி கொடுக்கிறார். இவர் நியாயாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு துண்டு சீட்டு வருது. அதை பார்த்த உடனே மனைவியை சொன்ன காரியத்தை என்ன பண்ணணும், மனைவி சொன்னா கேட்டுதான் ஆகணும். அப்போ பல வகைகளில இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண வகை தேடினான். அல்லேலூயா. அது 1-2 தான் நமக்கு பைபிள்ல இருக்கு. அவன் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தான்னு நமக்கு டீப்பா சொல்லப்படல. அப்ப அவர் எப்படி ஆகிலும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுதலை செய்ய வகை தேடினான். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, முடியாம போச்சு. இது
பிலாத்துவுக்கு மட்டுமல்ல, இன்னொரு ராஜாவுக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. வாசிங்க தானியேல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 6:14. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். இவன் தான் ஆர்டரே போட்டான். சிங்க கபில போட சொல்லி தரியு ராஜா தான் ஆர்டரே போட்டான். ஆனாலும் என்ன பண்ண முடியல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தானியேலை விடுவிக்க முடியல. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் உதிக்கு மட்டும் எந்த முயற்சி என்ன பண்ண முடியல, அவனால தானியேலை காப்பாற்ற முடியல. அல்லேலூயா. அப்ப இங்க நம்ம என்ன காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம், நமக்கு இதுல என்ன காரியம் விளங்குது அப்படின்னா, நாம இருந்தாலும் சரி, பெரிய பேரரசா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் கட்டளையிடப்படாம, ஒரு அதிகாரம் வராம எதுவுமே நமக்கு சம்பவிக்காது. ஒரு அணுவை கூட யாரால நோட முடியாது, அசைக்க முடியாது. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த சப்பாத்தின்னு கூவிக்கிட்டே போறாங்க பார்த்தீங்களா. என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க, சத்தம் தான் கேட்டதை ஒழிய ஆளை முகத்திலே பார்க்க முடியல. பர்ஸை எடுத்துட்டு போன் எடுத்துட்டு குடுகுடுன்னு கீழே ஓடினான். என்னம்மா சவுண்டு தான் கேட்குது, ஆளே காணாம அப்படின்னு சொல்லி பாருங்க. கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த முகத்தை கண்ணில் கூட பார்க்க முடியல. எல்லா பக்கமும் கேட்குது. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒரு சப்பாத்தி கூட சாப்பிட முடியாது. அல்லேலூயா. காதுல கேட்கும், ஆனா கைக்கு வராது, தட்டுக்கு வராது, வயிற்றுக்கு போகாது. அதுதான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் நினைத்ததல்ல, அவர் நினைத்தது மட்டும்தான் நடக்கும், நிலை நிற்கும். அல்லேலூயா. இவ்வளவு காரியங்களை பிரயத்தனம் பண்ணி பிலாத்து எப்படியாவது இயேசுவை விடுவிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா பைபிள்ல மறைஞ்சிருக்கு. அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு வெளி காண்பிக்கிறேன். இப்போ எல்லாம் பண்ணிட்டான். கடைசியா துருப்பு சீட்டா என்ன பண்றான், எப்படியாவது முயற்சி பண்ணும்போது ஒரு செக் வச்சிடறாங்க, ராயனுக்கு நீ விரோதியா மாறிடுவ. ஏன்னா இவனுடைய பவர், இவனுடைய சிங்காசனத்துக்கு பதவிக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, நீ ஏதாவது பண்ணனா நாங்க ராயன். பிலாத்து ரிப்போர்ட்ஸ் டு ராயன். இவன் தேசாதிபதி, ஒரு சில தேசங்களுக்கு தான் அதிபதி, எல்லா தேசங்களுக்கும் ஒட்டுமொத்த பேரரசு ராயன். அவன் ரோமாபுரியில் இருக்கிறான். சரியா? அப்ப இங்கேதான் நீ பண்ண அங்க போய் சொல்லிடுறோம், ராயனை எல்லாம் உங்களுக்கு வேற ராஜா கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே பயந்துட்டான். ஓ, நம்ம பதவிக்கே ஆபத்தம், சரி போங்க, இடமட்டா நீங்க என்னமோ செய்யுங்க அப்படின்னு தன்னுடைய கையை கழுவி அவரை ஒப்பு கொடுத்துட்டான். ஆனாலும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு அவன் மனமில்லாமல் ஒப்பு கொடுத்தாலும் கூட அவனுக்குள்ளே ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அவர் எப்படியாவது பொழைச்சிருவாரு, எப்படியாவது தப்பிச்சு, தேவகுமாரன் எப்படியாவது அவர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சான். அது எங்க நமக்கு அடையாளம் தெரியும் அப்படின்னா, வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 43-44. மார்க் 15:43-44. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துனிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு நூற்றுக்கு அதிபதியை அழைப்பித்து மறுபடியும் ஆள் அனுப்புறான். அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டார். இறந்து போயிட்டாரு, பாடி அடக்கம் பண்றதுக்கு அரிமத்தி ஊரனாகிய யோசேப்பு வந்து பிலாத்துட்ட பெர்மிஷன் கேட்கிறான், பாடியை நான் எடுத்து அடக்கம் பண்ணணும் அப்படின்னு. இவனுக்கு ஆச்சரியம். ஏன்னா இவர் மறிக்க மாட்டார் அப்படிங்கிற விசுவாசம் பாருங்க, நம்மை காட்டில் அவனுக்கு அதிகமா இருந்திருக்கு. இத்தனை சீக்கிரத்தில் அவர் மறித்து விட்டார், எனக்கு நம்பிக்கை இல்லை. மறுபடியும் அவன் வந்து கேட்கிறான். அதை நம்பாம நூற்றுக்கு அதிபதியை மறுபடியும் அனுப்பிச்சு அதை நிச்சயித்து கொண்டான். அதுக்கப்புறம் தான் பாருங்க, சரி ஓகே நீ பாடி எடுத்துக்கோப்பா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறான். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விசுவாசத்துல இருக்கிறான். இதே விசுவாசம் தான் தரியு ராஜாவுக்கு இருந்தது. சிங்கக்கபில போய் போட்டாலும் கூட, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லி துயர சத்தமாய் கெபியின் பக்கத்துல போய் நின்றான். அப்போ சிங்க கபில போட்டா அவ்வளவுதான், ஆல் க்ளோஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லாம தானியேலை விடுவிக்க தேவனால் முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தனாலதான் தரியு ராஜா சிங்க கபியை நோக்கி போனான். அல்லேலூயா. பாருங்க, பவுல் பையன் அந்த கட்டளை குறித்து சொல்றாரு, உங்களுக்கு புரியுதா? நான் என்னுடைய மாம்சத்துல நான் கட்டளை கொடுக்க முடியாது. ஏன்னா பிலாத்துவாலே முடியல, தரியு ராஜாவாலே முடியல,
நேபுகாத் நேச்சாரால கூட முடியல. நானும் அதே மாம்சத்தில் இருந்த அதே மாம்சத்தின் மனுஷன் தான். நான் உனக்கு கட்டளை கொடுக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துனுடைய அந்த நியாயாசனத்திற்கு முன்பாக நல்ல அறிக்கை பெற்று நல்ல சாட்சி பெற்று, என்ன சாட்சி? பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என்னை யாரும் விடுவிக்க முடியாது என்கிற அந்த சாட்சி இப்ப பொந்தி பிலாத்துக்கு புரிய வைக்கிறார் இயேசு. நீ உன்னால முடியாதுப்பா, நீ வேணா ராஜான்னு சொல்லிக்கலாம், ஆனா உன்னால முடியாது. அப்ப அந்த அளவுக்கு அந்த சாட்சியை பெற்ற இயேசு கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலையும் நின்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். அப்பனாதான் அந்த கட்டளை பலிக்கும். நான் சுயமாய் சொன்னால் அந்த கட்டளை பலிக்காது. என்னுடைய அதிகாரம் பரலோகத்திலிருந்து வருகிறது, நான் எனக்குள்ளும் தேவ ஆவி இருக்கிறது என்று சொல்லி நீ அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு கட்டளை கொடுக்கிறான். நமக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க, போதகர் சொல்றாங்க, அப்ப நான் இங்க இருந்து பேசுறேன் அப்படின்னா பரலோகத்தினுடைய தேவனுடைய நாமத்தினாலே நான் சொல்றேன். கிறிஸ்துமஸ் என்ன பண்ணலாம்? பிரியாணி வைக்கலாமா, பரோட்டா வைக்கலாமா, இட்லி போடலாமா, என்ன போடலாம் நம்ம கேட்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா நீங்க என்ன சொல்றீங்களோ அது செஞ்சிருவோம். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஏதாவது சொல்லி அது ஏதாவது ஒரு காரியம் ஆயிடக்கூடாது. அப்போ பாஸ்ட் சொன்னா பரலோகத்திலிருந்து ஒரு வர்ற கமாண்ட். அப்ப அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நானும் எனக்குள்ள இந்த பயம் என்ன இருக்குன்னு பவுலுக்கு இருந்த மாதிரி என்னுடைய மாம்சத்துல சொல்லிடக்கூடாது. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தி பிலாத்துவும் நல்ல அறிக்கை பெற்று சாட்சி பெற்ற இயேசு கிறிஸ்துனுடைய சன்னிதானத்திலையும் இருந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கணும். இல்லாட்டி நான் சொல்றதும் செல்லாது, நீங்க செய்யறதும் செல்லாது. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்.